ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு நாளை கட்டாயம் பணிக்கு திரும்ப வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என ஜாக்டோஜியோ அமைப்பு அறிவித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நாளைக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று ஆசிரியர்களுக்கு உத்தரவிட்டது. இதனால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஜாக்டோஜியோ அமைப்பின் நிர்வாகிகள் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். பின்னர் அவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து தங்களது காலவரையற்ற போராட்டம் திட்டமிட்டபடி தொடரும் என அறிவித்தனர். தினம் திட்டமிட்டபடி 25ஆம் தேதி மாவட்ட அளவில் மறியல் போராட்டத்தை நாங்கள் தொடர்வது என்று முடிவு செய்திருக்கிறோம். காலவரையற்ற இந்த வேலைநிறுத்த போராட்டம் தொடர்கிறது. 26ஆம் தேதி மாநிலத்தினுடைய உயர்மட்ட கூட்டம் சென்னையிலே மாலை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் 28ஆம் தேதி போராட்டத்தினுடைய வடிவம் மேலும் தீவிரப்படுத்தப்படும். இந்த அரசு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்றால் இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக எங்களது ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பாளர் கூடி அடுத்த முடிவை எடுப்பதற்காக இப்பொழுது கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கையை உடனே தீவிரப்படுத்துவோம் என்பதையும் இங்கே எச்சரிக்கையோடு தமிழக அரசுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நாகை மாவட்டம் சீர்காழி அடுத்த எடமணல் பகுதியில் பள்ளிகள் திறக்கப்படாததால் மாணவர்கள் வீட்டில் விளையாடிக் கொண்டுள்ளனர். இதனால் அவர்களை தனிமையில் விட்டுச் செல்ல அச்சப்படுவதாக கூறும் பணிக்கு செல்லும் பெற்றோர் ஆசிரியர்கள் மீது தங்களது போராட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர். விளையாண்டுட்டு வேற பயமா இருக்கு, வேற வீட்டுல விட்டுட்டு போறதுங்க. அதுங்க வேலைக்கு போறவங்களா இருக்காங்க, வீட்டுல பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. தயவுசெய்து ஸ்கூல்ல நடந்துட்டு இருக்க போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு ஸ்கூல்ல திறக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். 3 நாளா ஸ்கூல் இல்ல, நாங்க போனோம் பூட்டி கிடக்கு, டீச்சர் வாத்தியார் இல்ல, விளையாண்டு கிடக்குறாங்க வீட்டுல, படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தால் நாகையில் பொதுத் தேர்வுக்கு தயாராக முடியாமல் பள்ளி மாணவர்கள் தவித்து வருகிறார்கள். 30 ஆசிரியர்களில் 25 பேர் போராட்டத்திற்கு சென்றுவிட்டதால் 5 பேரை வைத்து பாடம் கற்பிக்கப்படுகிறது. பெரும்பாலான வகுப்பறைகளில் ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்கள் மட்டும் அமர்ந்து பாடம் படிக்கின்றனர். தங்களுக்கு எழும் சந்தேகங்களை யாரிடம் கேட்பதென தெரியாமல் அவர்கள் திணறி வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களின் விவரங்களை கேட்டு மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. இதனால் அதனையும் மீறி தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் மாணவர்கள் அவதிக்குள்ளாகியுள்ள நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களின் பட்டியலை தயார் செய்யும் பணியை மாவட்ட கல்வி அலுவலர்கள் தீவிரப்படுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆசிரியர்கள் போராட்டத்தால் பள்ளிகள் இயங்காத நிலையில் ஆசிரியர் என கூறி பள்ளிக்கு வந்த நபர் மாணவர்களை வெளியே செல்லுமாறு வற்புறுத்தினார். நகராட்சி மேல்நிலைப் பள்ளிக்கு ஆசிரியர்கள் வராததால் வகுப்பறைகள் பூட்டு போட்டப்பட்டுள்ள நிலையில் சில மாணவர்கள் வந்ததால் அவர்கள் படிப்பதற்காக ஒரே ஒரு வகுப்பறை மட்டுமே திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அங்கு வந்த நபர் மாணவர்களை வெளியே செல்லுமாறு வற்புறுத்தியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர் விசாரித்த பொழுது தாம் 5ஆம் வகுப்பு ஆசிரியர் என்றும் கூறினார். ஆனால் துருவி துருவி கேட்டபொழுது அங்கிருந்த அவர் நைசாக நழுவிச் சென்றார். ஜாக்டோஜியோ அமைப்பினரின் போராட்டத்திற்கு தமிழக அரசு சுமூக தீர்வு காண வேண்டும் என சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சுற்றறிக்கை வெளியிட்டுள்ள அவர் பொதுத் தேர்வுகள் நெருங்கும் நிலையில் ஆசிரியர்களின் வேலைநிறுத்தம் மாணவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள www.news18tamil.com என்ற இணையதளத்தை பாருங்கள்.